நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், இந்தியா முழுவதும் வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் முறை மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தப்பட இருப்பதாகவும், இந்த திட்டத்தை சோதனை அடிப்படையில் பல மாநிலங்களில் 22 இடங்களில் செயல்படுத்த இருப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் தெரிவித்துள்ளார் என்று கூறியுள்ளார். உழவர்கள் தங்களுக்கு சொந்தமான நிலங்களில் இருந்து எடுக்கும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கப்படுமா? வரியின் அளவு எவ்வளவாக இருக்கும் என்பதெல்லாம் தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் தத்துவம் அடிப்படையிலேயே தவறானது ஆகும் என்று தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் வீணாவதை தடுக்க அரசு நினைத்தால் அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும், நிலத்தடி நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் உழவர்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து ஊக்குவிப்பதும் தான் சரியான நடவடிக்கையாக இருக்கும் என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கும் வகையில் 2012ஆம் ஆண்டில் தண்ணீர் கொள்கை வெளியிடப்பட்டது. அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முயல்வது தேவையற்றது என்றார். உரங்களின் விலை உயர்வு, சந்தை வசதிகள் இல்லாதது என பல வகைகளில் உழவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலத்தடி நீருக்கு வரி விதித்து உழவர்களை மேலும் நெருக்கடிக்கு ஆளாக்க வேண்டாம் என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.